உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தபால் துறையில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பேசி வருகிறோம். சார், சேமிப்பு திட்டம் பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். அதில் குறிப்பாக அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடும். கரூரில் இருந்து பாஸ்கர். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். உங்க கேள்வி கேட்கலாம் சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம் சார். எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட பையனுக்கு 8 இயர்ஸ் ஓல்டு. தங்கம் சேமிப்பு திட்டத்தை பத்தி சொல்லுங்க சார். போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத சொல்லுங்க. அது பெனிஃபிட் கொஞ்சம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன் எம்ப்ளாயி. எங்களுக்கு பிஎஃப் ஸ்கீம் இருக்கா, அதை போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணலாமா, அது எப்படி பண்ணலாங்கிறத, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முதல்ல பையனுக்கு சொன்னாங்க இல்லையா, ஆனால் தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஒரு சின்ன சந்தேகமா. ஆமாம், அது நாங்கள் ரீசெண்டாக ஏற்கனவே இருந்த பிபிஎஃப் 15 இயர் பிபிஎஃப் ஸ்கீம் பிபிஎஃப்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறது இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்குள்ள ஒரு ஸ்கீம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த பிபிஎஃப்னு சொல்கிறது அதை ஜனங்கள் புரியறதுக்காக அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துருக்குறோம். அதுதான் பொன்மகன் பொது வைப்பு நிதி. நம்ம செல்வமகள் மாதிரி அதுவும் நாங்கள் லோக்கலாக கொடுத்த பேர் மாதிரி பொன்மகன் பொது வைப்பு நிதி. இது ஒரு அருமையான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். 8.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இதில் 15 இயர் மெச்சூரிட்டிக்கு எடுக்குது. இந்த ஸ்கீம் 15 இயரில் மெச்சூரிட்டி ஆகுது. பட் 15 இயரில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இன்டெஃபினிட்டாகவே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒவ்வொரு டைம்லேயும் 5 வருஷம், 15லேருந்து 20, 25 அப்படி நீங்கள் இன்டெஃபினிட். இது வேறு எந்த ஸ்கீம்லேயுமே இவ்வளவு இன்டெஃபினிட்டாக நீங்கள் பண்ண முடியாது. அது செல்வமகளில் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்புறம் இதில் ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது, வெல்த் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. அப்புறம் இந்த அமௌண்ட்டு நீங்கள் இந்த மெச்சூரிட்டி வேல்யூ எந்த கோர்ட்டாலையும் அட்டாச் பண்ண முடியாது. அது வேறு எந்த ஸ்கீமுக்கும் இந்த ஒரு சிறப்பு அம்சம் இல்லை. இதில் மினிமம் 100 ரூபாய் வச்சே நீங்கள் அக்கௌண்ட் தொடங்கிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவது பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 100 ருபீஸாவது ஒரு ருபீஸ் இதாவது டெபாசிட் பண்ணணும். மற்றபடி ஆமாம், ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அவ்வளோதான். ஒரு டெபாசிட் இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் 12 டெபாசிட் தான் பண்ண முடியும். 12க்கு மேலேயும் பண்ண முடியாது. மினிமம் 1 பண்ணணும். இல்லைங்க, ஒரு மாதமே நீங்கள் 12 போட்டுக்கலாம். பட் 12 மேக்ஸிமம், மினிமம் 1. அப்புறம் இவர் இன்னொரு இதுவும் கேட்டிருந்தார், பென்ஷன் இருக்கா, நான் தனியார் துறை இதில் வேலை பார்க்குறேன், எனக்குலாம் பென்ஷன் ஸ்கீம் எப்படி இருக்குது, அது எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தார். அதுவும் சொல்லுங்கள் சார். நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் தொடங்கி இருக்குது. பட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அது ஒரு பெரிய பாப்புலரான ஸ்கீமாக அது ஆகலை. அதனால் அதை பற்றி எனக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு ஹானஸ்டாக சொல்ல முடியாது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அது சொல்லுங்கள் சார். அதாவது பொன்மகன் பொது வைப்பு நிதி. செல்வ மகள் கேட்குறேன். செல்வ மகள் அது பெண்களுக்கு சுகன்யா சம்ருத்தி மாதிரி இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் முதலாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வர்ற டிசம்பர் 2, 2015 வரை நாங்கள் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்கீமில் 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தான் சேர முடியும். ஆனால் ஃபஸ்ட் இயரில் மாத்திரம், அதாவது 2/12/2003 அப்புறம் பிறந்த குழந்தைங்க, அதாவது அவங்க ஏற்கனவே 10 வயசை எக்ஸீட் பண்ணியிருப்பாங்க. 2/12/2003 அப்புறம் பிறந்த குழந்தைங்க 2/12/2015 அந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த என்ரோல் பண்ணுற டேட்டில் அந்த குழந்தைக்கு 10 வயசுக்கு அல்ல 10 வயசுக்கு குறைவாக இருக்கணும். அதனால் என்ன இருக்கிற அந்த 2 மாதத்தில் இந்த இதோட பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். செல்வமகள் ஒரு அருமையான திட்டம். தமிழ்நாட்டில் மாத்திரமே கிட்டத்தட்ட 12 லட்சம் அக்கௌண்ட் இதுவரை ஓப்பன் ஆகிருக்கு. அதோட மீனிங் என்னென்னா, இது ரொம்ப பாப்புலர் ஸ்கீம்னு. 9.2% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. மினிமம் மேக்ஸிமம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ நம்பர் ஆஃப் டெபாசிட்டும் நீங்கள் முதல்ல பொன்மகனில் நீங்கள் 12 டெபாசிட் தான் பண்ண முடியும். இதில் அப்படி இல்லை, எவ்வளோ டெபாசிட் வேணாலும் பண்ணிக்கலாம். இது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. பட் ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு தான் இது போட முடியும். அந்த ஒரு கண்டிஷனை நீங்கள் பார்த்துக்கணும். 18 வயசில் அந்த பெண் குழந்தை மேஜர் ஆகும்போது அந்த பெண்ணுடைய திருமணத்திற்காகவோ இல்லைன்னா படிப்பிற்காகவோ அதில் 50% வித்ட்ரா பண்ண முடியும். மற்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, திருமணத்திற்கு அப்புறம் அது டெபாசிட் அதில் பண்ண முடியாது. பட் அந்த வேல்யூ அப்படி வச்சுக்கலாம் நீங்க. ஆமா ஆமா. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார், தர்மபுரியில இருந்து நந்தகுமார். வணக்கம் சார், உங்க கேள்வியை கேட்கலாம் சார். ஹலோ.
உங்க கேள்வியை கேட்கலாம் சார். மேடம் சொல்லுங்க மேடம், அதாவது என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்பதான் பிறந்த 6 மாசம் ஆகுது. அவங்களுக்கு வந்து 14 வருஷம் ஸ்கீம் இது போட்டிருக்கேன். வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி. அதுல என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியல. சரி சொன்னாங்க, திடீர்னு போட்டேன். இது என்ன யூஸ் சொல்றீங்களா? என்னென்ன யூசஸ்? அதாவது செல்வமகள்ல கட்டியிருக்கீங்களா? பிறந்த 6 மாத குழந்தை அப்படின்னு சரிங்க, அது பிறந்த குழந்தைக்கு கூட கட்டலாம். செல்வமகள்ல வந்து நீங்க இதுல பெனிஃபிட்னா நீங்க ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸினா உங்க குழந்தைக்கு ஆக நீங்கள் கட்டுற அந்த அமௌண்ட் வந்து நீங்க இன்கம் டேக்ஸ் கன்செஷன் கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வந்து இதை தவிர வந்து இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பெனிஃபிட்டுக்காக இருக்குது. இதுதான் இதோட முக்கியமான சிறப்புன்னு சொல்ல முடியும். சார் இ-போஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஆமாங்க, அது இ-போஸ்ட்னு சொல்கிறது ஒரு ஹைப்ரிட் மெயில். அதாவது நீங்கள் இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்து இமெயில் அனுப்புறது மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் அந்த அட்ரஸி அவர் கையில் கம்ப்யூட்டர் இல்லை, அவர் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புகிற பேட்டர்ன்லேயே இதை அனுப்பலாம். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இமெயிலில் வந்து ஃபுல் போஸ்டல் அட்ரஸ் வச்சு அதோட அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை அனுப்பும்போது அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மெயில் அங்கே போய் சேருது. அந்த இமெயிலாக நீங்கள் அனுப்புறது அங்கே ஒரு மெயிலாக போய் சேருது. அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கவரில் போட்டு அந்த அட்ரஸ் அதில் இருக்கு இல்லைங்களா, அதில் கொண்டு அதை டெலிவர் பண்ணுவாங்க. அதுதான் இ-போஸ்ட்னு சொல்கிறது. அதாவது ட்ரெடிஷ்னல் மெயில் மாதிரி டெலிவரி, எலக்ட்ரானிக் மெயில் மாதிரி டிரான்ஸ்மிஷன், இந்த 2 பெனிஃபிட்டும் இருக்குது. குயிக்காக போயிடும். அது கிட்டத்தட்ட ரேட்டு அதே மாதிரி தான். ஒரு A4 சைஸ் ஷீட்டில் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு இது 6 ரூபாய் தான் ஆகுது. அப்புறம் இது க்ரீட்டிங்ஸ், முன்னாடியெல்லாம் டெலிகிராமில் எல்லோரும் க்ரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க கல்யாணத்துக்கெல்லாம். இப்போ டெலிகிராம் இல்லாததுனால இது க்ரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு அருமையான ஒரு சேனலாக இருக்குது. சார் இப்போ வந்து பார்சல் சர்வீஸ் பற்றி பேசலாம் சார். கூரியர் அவங்க அவங்களோடதும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்சல் அனுப்பணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி சொல்லுங்கள் சார். அது கூரியர்னா மோசம்னு நான் சொல்லலைங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கூரியர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பண்ணுறத நிறைய விஷயங்களை ஹானஸ்ட்டாக சொன்னால் நாங்கள் கூட அவங்ககிட்ட இருந்து படிக்கிறோம். எங்கள் எம்ப்ளாயிஸ்கிட்ட கூட ஒரு வேக்கப் கால் மாதிரி அவங்க நல்லா பண்ணுறாங்க. நம்ம நல்லா பண்ணலைன்னா அவங்களுக்கு எல்லா பிஸ்னஸும் அவங்ககிட்ட போயிடும்னு நாங்கள் கூட எங்கள் எம்ப்ளாயிஸ்கிட்ட சொல்ல. ஆமாம், கண்டிப்பாக. நிறைய இன்டர்நேஷனல் லெவல் கூரியர்ஸ்லாம் இருக்காங்க. சார் அந்த இன்டர்நேஷனல் கூரியர் பற்றி பேச ஒரு காலர் லைனில் இருக்காங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து அருண்குமார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம், உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் சார். சந்தேகத்தை கேட்கலாம் சார். உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். சார் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார். அதில் கிருஷ்ணகிரியில் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. அதுவும் ஹெச்ஆர்ன்றது மட்டும் இருக்குது சார். ஹெச்ஆர்னா என்னன்னு புரியல. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கண்ட் கூட கிடையாது. ஒருவேளை நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா வேற டிஸ்ட்ரிக்ட்ல அது போடுவாங்களா இல்லை போட மாட்டாங்களா, அதுதான் டவுட் சார். ஓகே, இது அவருடைய சொந்த பிரச்சனை. அதாவது இது எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க? போஸ்டல் அசிஸ்டண்டா, போஸ்ட்மேனா, என்ன கேட்டகரி இது? போஸ்ட்மேன் சார். ஓகே, அதாவது ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்லேயே நீங்கள் ஒவ்வொரு டிவிஷன் வைஸ் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது தமிழ்நாட்டில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவிஷனில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அங்கே தான் போடுவாங்க, வேறு இடத்துல போட மாட்டாங்க. சார் அந்த இன்டர்நேஷனல் சர்வீஸ் பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டு சுருக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது இன்டர்நேஷ்னல் கூரியர்ஸ் வந்து DHL இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ப்ளூ டாட்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் மிக அருமையான சேவை பண்ணுறாங்க. அவங்க சொந்தமாக பிளெயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அவங்களோட டேரிஃப் எல்லாம் ரொம்ப அதிகம். நம்ம இந்தியா போஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீட் போஸ்ட் இன்டர்நேஷ்னல் டேரிஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ரேஸ் இருக்குது. இதை தவிர வந்து நாங்கள் சென்னையில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நாங்களே இந்த பேக் போஸ்ட் சென்டர்னு வச்சுருக்கிறோம். நீங்கள் ஏதாவது திங்ஸ் கொண்டு வரும்போது அதை பேக் பண்ணி கொடுக்குற சேவையும் கூட நாங்கள் பண்ணுறோம், ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக. நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இந்த தபால் துறையிலேருந்து என்னெல்லாம் சேவையெல்லாம் பொதுமக்களுக்கு வழங்குறீங்கன்ற நிறைய விஷயம் சொன்னீங்க. காலர்ஸ்க்கும் எல்லாருக்குமே அந்த சந்தேகத்துக்கு விளக்கம்லாம் அளிச்சிங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. நாளை மீண்டும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.